சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு குணத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்பு, லவ். அன்பு என்பது ஒரு புனிதமான குணம். குணம் மட்டும் இல்லைங்க, இது சக்தியும் கூட, ஒரு பவர். அன்புனால முடியாதது, சாதிக்க முடியாது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. இதை எல்லாருமே நம்ம சொல்கிறோம், கேட்கவும் செய்கிறோம், அதை உணரவும் செய்கிறோம், இல்லைங்களா? ஆக இந்த அன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை 3 விதங்களில் பார்க்கலாம். ஒன்று தேக ரீதியிலன்னு சொல்கிறது, அதாவது ஒருத்தவங்களுடைய பணம், புகழ், வெளிப்புற விஷயங்கள் எல்லாம் பார்த்து அன்பு ஏற்படும். 2வது ஆத்மார்த்த ரீதியில் சொல்கிறோம், அது ஒரு தெய்வீகமானது, திவ்யமானதுன்னு சொல்கிறோம். 3வது பரமாத்மா அன்பு. ஸோ இந்த தேக ரீதியான விஷயங்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஆத்மார்த்த அன்புன்றது என்ன? அதுதான் நீண்ட காலம் நம்ம கூடவே பயணிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அதுதான் நம்மளுடைய நிரந்தரமானதுன்னு சொல்லலாம். இறைவனை சொல்லும் பொழுது கூட இறைவன் அன்பு கடலானவன், அன்பே சிவம் என்று சொல்கிறோம். எங்கே அன்பு நிறைஞ்சிருக்குதோ அங்கே இறை சக்தி இருக்குது. அப்போ அன்பின் ஒரு பிரதிபிம்பம் தான் இந்த உலகம் அப்படின்றது. இறைவனுடைய அன்புனால தான் இந்த உலகம்ன்றதே இயங்கிட்டு இருக்குது. அந்த அன்பில் தான் இறை சக்தியும் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஆக இந்த அன்பை நாம் நமக்குள்ளே அனுபவம் செய்யும் பொழுது நாம் பிறரிடமும் என்ன செய்வோம்னா அந்த இயல்பான ஒரு அன்பை நம்ம காட்ட ஆரம்பிப்போம். ஸோ முதல் விஷயம் என்னென்னா, நம்மீது நம்ம அன்பு செலுத்த கற்றுக்கணும். 2வது நம்ம சார்ந்து இருக்கக்கூடியதை அன்பு செலுத்தணும். 3வது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மேலே. 4வது எல்லாம் வல்ல இறைவன். ஸோ அப்போது தன் மீது அன்பு செலுத்துறது என்ன? சில நேரம் நமக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு பிடித்தமில்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்மளை ஒரு ஃபீலிங்கில் கொண்டு போவோம், நம்மளே காயப்படுத்திக்குவோம். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு, ஸோ நான் அந்த சூழ்நிலைக்கு இப்படி செய்துட்டேன், அல்லது தன்னை மன்னிக்கிறது தான் தன் மேலே காட்டக்கூடிய ஒரு கருணை. அதாவது இதை கருணை என்று சொல்லலாம், அல்லது ஒரு அன்பு என்று சொல்லலாம். தன்னை முதல்ல புரிஞ்சிக்கிறது, நான் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறேன், இதை என்னுடைய ஒரு பாகம், நான் இனி சரியாக செய்ய கற்றுக்கிறேன். அப்படி தனக்கு தானே என்ன பண்ணணும், தன்னை சரி பண்ணிக்கிறது, தன்னை முழுசாக நேசிக்கிறது, தன்னோட செயல்பாடுகளை விரும்பி செய்கிறது, இதுதான் தன் மீது நேசிக்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த செல்ஃப் லவ்ன்றது ஒரு பெரிய ஒரு குணம். இது நம்மளை ஹீல் பண்ணவும் செய்யும், நம்மளை குணப்படுத்தவும் செய்யும். அன்புன்றது ஒரு பெரிய சக்தி, அது ஒரு ஹீலிங் எனர்ஜி. ஸோ அது மாதிரி தான் நம்ம சார்ந்து இருக்கக்கூடியவங்க மேலே நம்ம செலுத்துறது. நம்ம என்ன நினைக்கிறோம், அன்பாக இருக்குன்னா அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கிறது, இல்லை அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்லன்னு விடுறது, அப்படி இல்லை. ஸோ அன்புன்றது பிறருடைய அக்கறை, பிறர் மீது நம்ம காட்டக்கூடிய அக்கறை, பிறருடைய நலனில் அவங்களுடைய நன்மை விரும்புகிறது, அவங்கள முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறது, அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கறது. அப்போது அவங்கள மரியாதை கொடுன்னா என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிறது, அப்படியான்னு நீங்கள் கேட்கலாம். பட் அன்பு இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்புன்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறோம்னாலே அங்கே சரி செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ அன்புன்றது அவங்கள அப்படியே புரிஞ்சிட்டு ஏற்றுக்கொண்டு எந்த இடத்துல சரி செய்ய வேண்டுமோ அதை நாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் உண்மையான அன்பு. ஸோ பிறரை நம்ம சுதந்திரமாக இருக்க விடுறதும் ஒரு அன்பு தான். அன்புனாலே அது சுதந்திரமானதுன்னு தான் சொல்லணும். நிறைய நேரம் அன்புன்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர, நான் சொல்கிறதான் கேட்கணும், என்னோடய வழிபடி தான் நடக்கணும்னு நிறைய பேருக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒரு கண்ட்ரோல், அதாவது நியமப்படி லாப்படி நடத்துறது வேறு. அதை சொல்லுவாங்க லவ் அண்ட் லா. நியமப்படி நடத்துறது வேறு, ஒரு விதிக்கு உட்பட்டு நம்ம நடக்கிறது வேறு. எப்படி பாருங்கள், இப்போது நம்ம காரில் அதிவேகமாக எப்போ போக முடியும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பீடு நல்லா இருக்கணும், நல்லா ஓட்ட தெரியணும் அப்படின்னு. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், அதில் அந்த வண்டியில் பிரேக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேகமாக போக முடியும். ஏன்னா பிரேக் இல்லாத வண்டியை உங்களால் என்ன செய்ய முடியும், வேகமாக ஓட்ட முடியும். அந்த மாதிரி தான் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியும், விரைவாக செல்ல முடியும். அந்த மாதிரி தான் அன்பு கூட. அன்புன்றது கூட என்னென்னா ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும், அதே நேரத்தில் அதில் கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாடும் இருக்கும். அது நம்மளை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். அந்த சுதந்திரத்தை நம்ம உணர்வோம். அது மாதிரி நம்ம கூட இருக்கக்கூடியவங்களையும் சுதந்திரமாக, அவங்களையும் சந்தோஷமாக, திருப்தியாக, ஆனந்தமாக நம்ம வச்சுப்போம். அந்த உறவுகளை அப்படியே ஏற்றுப்போம். நிறைய நேரம் என்ன செய்கிறோன்னா, இந்த அன்பினுடைய சரியான புரிதல் இல்லாதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடும், கருத்து வேறுபாடு. நான் செய்தேன்னா அப்போ நீங்கள் எனக்கு செய்யணும், அப்படி என்ன செய்கிறோன்னா நிறைய நேரம் ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம் மாதிரி பார்க்குறோம் உறவுகளை. ஸோ உறவுகளை என்ன செய்யணும்னா வரைமுறை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்க கற்றுக்கணும்.
இவ்வளோதாங்க. அந்த மாரி தான் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையையும், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையும் எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதோட நிலைய நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது, அதுதான் நம்ம அதுக்கு மேல செலுத்தக்கூடிய அன்பு. ஸோ அப்போ நாம் நம்மையும் ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம சார்ந்து இருக்கக்கூடியவங்களையும் ஏத்துக்கிறோம். அதுதான் அன்பு. ஆக நம்ம சார்ந்து இருக்கிறத நம்ம ஏத்துக்கும் பொழுது, இந்த பிரபஞ்சமும் நமக்கு என்ன செய்யுதுன்னா, எல்லையில்லாத அன்ப கொடுக்குது. ஸோ எங்கு பார்த்தாலும் அந்த அன்பின் பிரதிபிம்பம் இருக்கும். ஃபைனலா சொல்லும் பொழுது, இறைவனுடைய தூய அன்பு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மேலேயும் இறைவன் தூய்மையான அன்பு வச்சிருக்கிறார். அந்த தூய்மையான அன்பு நம் மீதும் வச்சிருக்கிறார். ஸோ அப்போ இறைவன் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறாரு. எது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி தான் நாம் கூட அந்த இறைவனுடைய தூய அன்பை பெற்று, நாம் எல்லா உயிர்களையும் எது எப்படி இருக்கோ, அதே அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையும் ஆனந்தமானதாக இருக்கும், சுகமானதாக இருக்கும். இதுதான் என்ன சொல்றோம்? அன்பின் சொரூபம் என்று. அன்பினுடைய நிலையிலிருந்து நம்ம அத பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, அன்பின் விழியில் அனைத்தும் அழகே என்று சொல்லுவாங்க. அன்பினுடைய விழியில நம்ம பார்க்குறோம். நம்முடைய பார்வையே அப்படி இந்த மாரி இருக்குது அப்படின்னா, எல்லாமே நல்லதா தான் தெரியும். ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம என்ன பார்ப்போம்னா, நல்ல விஷயங்கள எடுத்துக்குவோம். அதில இருக்க குறைகளையோ, இல்ல கஷ்டங்களையோ, இல்ல சிரமங்களையோ நம்ம நோட் பண்ணாம, அதில என்ன நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? எந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத ஏற்றுக்கொண்டு மன்னிக்கவும் கத்துக்குவோம். அதே நேரத்தில அவங்கள முழுமையா நம்ம புரிந்து கொள்ளவும் செய்வோம். அதுதான் உண்மையான அன்பு என்று சொல்றோம். அதனால தான் "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்" என்று சொல்லுவோம். அன்புன்றது ஒரு வரைமுறை இல்லாது. இவ்வளவு தான் செய்யணும், இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அது அன்லிமிட்டெட். அது ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைன்றத சொல்றோம். பியூர்ன்னு சொல்றோம். அதுதான் ஆத்மார்த்தமான ஒரு அன்பு. ஸோ அதனால நாம் நம்மீதும் சரி, நம்ம சார்ந்து இருக்கக்கூடியவங்களையும் சரி, அந்த தூய்மையான அன்பில் நம்ம வச்சிருக்கும் பொழுது, நாமும் சுகமா இருப்போம். அவங்களையும் சுகமாக வைத்திருக்க முடியும். தூய அன்ப நீங்க அனுபவம் செய்வதற்கு, எல்லாம் வல்ல இறைவனோடு உங்களோட மனம், புத்தி இணைங்க. பரமாத்மாவுடைய அன்பு என்பது பரிசுத்தமானது. அந்த தூய அன்பை உங்களுக்குள்ள நீங்க தினந்தோறும் அனுபவம் செய்யுங்க. இறைவன் எனக்கு ஒரு அழகான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இறைவன் என்னை நேசிக்கிறார். என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள், இந்த சமுதாயம், இந்த இயற்கை, இது எல்லாத்துக்கும் என்னுடைய பரிசுத்தமான அன்பை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். அப்படி தினந்தோறும் உங்களுக்குள்ள ஒரு தூய எண்ணங்களை கொடுத்துட்டே இருங்க. இந்த தூய எண்ணங்கள் என்ன செய்யும்னா, உங்களை முதல்ல ஹீல் பண்ணும், குணப்படுத்தும். உங்க சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்தையும் அது குணப்படுத்தும். உங்க சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளை சந்தோஷமா வச்சுக்கும். இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உங்களோட தூய அன்புனால அதுவும் ஆனந்தமாக இருக்கும். அப்ப இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சுகமானதாக, ஆனந்தமானதாக தென்படும். நீங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். தூய அன்பை அனுபவம் செய்யுங்க. எல்லோருக்கும் குறைவில்லாம கொடுங்க. நாம இந்த உலகத்துல பிறவி எடுத்தது எதுக்காக அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த அன்பை கொடுக்கறதுக்காகத்தான். யாரிடமும் வெறுப்பையோ, குறையையோ பார்க்கறதுக்கும், வெறுப்பு காண்பிக்கிறதுக்காக நம்ம வரல. ஆகையினால குறைவில்லாத அன்பை எல்லோருக்கும் கொடுப்போம். எதிர்பார்ப்பு இல்லாத, சுயநலம் இல்லாத அன்பு கொடுப்போம். நாமும் எல்லோரிடமிருந்து அதை பெறுவோம். ஏன்னா எதை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோமோ, அது மீண்டும் நம்மை வந்து சேரும். குறைவில்லாத அன்புனால உங்களோட வாழ்க்கையை சுகமாக அமைச்சுக்கோங்க. நன்றி.